ஜீவன் என்று சொன்னால் அதில் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஜீவனிலே தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களும், தேவன் தர விரும்புகிற சகலம் அடங்கி இருக்கிறது. அதான் நித்திய ஜீவன் என்று சொல்றோம். இந்த ரட்சிப்பை, ஜீவனை கர்த்தர் தர விரும்புகிறார். வலுக்கட்டாயமா நீ இதை நிச்சயமா இதை எடுத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று நம்மேல் திணிக்கிறது கிடையாது தேவன். அவர் சொல்றாரு, ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். நான் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறேன். ஆகவேதான் ஜெபம். ஜெபம் என்ன? ஜெபத்தின் மூலமாக நான் என்னை தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமையை நான் பயன்படுத்துகிறேன். ஜெபத்தில் நான் தெரிந்து கொள்கிறேன், சுகத்தை தெரிந்து கொள்கிறேன், செழிப்பை தெரிந்து கொள்கிறேன், சமாதானத்தை தெரிந்து கொள்கிறேன், நன்மைகளை தெரிந்து கொள்கிறேன். எல்லா நன்மையும் பரிபூர்ணமான ஈவு பிதாவிடத்திலிருந்து வருகிற அந்த ஈவுகளை நான் தெரிந்து கொள்கிறேன். கர்த்தர் ஜீவனை தர வல்லவர், ஜீவாதிபதி அவர். ஆனால் ஜீவனை கொண்டு வந்து என் மேல அவர் கொட்டுகிறது கிடையாது, ஜீவனை கொண்டு வந்து அவர் திணிக்கிறது கிடையாது. அவர் சொல்றார், உனக்கு முன் வைத்தேன், நீ தெரிந்து கொள். எப்படி நான் தெரிந்து கொள்கிறது? அதுதான் ஜெபம். ஜெபத்திலே நான் என்னுடைய சித்தத்தை, என்னுடைய சித்த சுவாதீனத்தை நான் பயன்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. நான் அதை பயன்படுத்தி எனக்கு இதுதான் வேண்டும் என்று தெரிந்து கொண்டு நான் அதை கேட்கிறேன். கர்த்தர் எவ்வளவு பெரிய மரியாதையை நமக்கு கொடுத்திருக்காரு பாருங்க. உன்னை கேட்காம உன் மேலேயே நான் ஒன்றும் திணிக்க மாட்டேங்கிறார் கர்த்தர். நான் சொல்லுகிறேன், தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிற காரியங்கள் நாம் அதை தெரிந்து கொண்டு அதை கேட்டாலுடைய அவைகள் நமக்கு கிடைக்க போகிறது இல்லை.